அன்பு உறவுகள் எல்லோருக்கும் வணக்கங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்ருக்கேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் லைவ் போடும்போதே எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது நைட் ஸ்டடியில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் ஒரு 2-3 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மார்னிங் டைமில் வந்து என்னால் சரியாக படிக்க முடியறதில்ல. ஏன்னா குழந்தை இருக்கிறனால குழந்தைய வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த டைம் தூங்குறாரு, எந்த டைம் முழிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30க்கு தூங்கிட்டு நேரமாகவே அதாவது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30க்கு எந்திரிக்கிறாங்க. அதுவே ஒரு நாளைக்கு 7:30க்கு எந்திரிக்கிறாங்க. அவங்களோட டைமிங் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் நைட் ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நோட்ஸு எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் தான் எடுத்திருக்கேங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிண்ட்ஸ் மாதிரி நோட்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அனாலிசிஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அண்டு ஏன்னா லாஸ்ட் வீக் டெஸ்ட் பேட்ச்சில் கொடுத்த கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ இதை ஒரு டைம் ரீட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ரீட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஒன் பை ஒன்னாக படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு 10 டேஸ் கேப் விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே நமக்குள்ளே வந்து இதாகிடும். ஸோ அதனால் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நம்ம படிக்கிறத அந்தந்த வீக்லேயே ஒரு ரீகால் மாதிரி ரீகலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேபியை வந்து தூங்கிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ உடம்பு சரியில்லை. குழந்தைய வச்சுட்டு நம்மளால் படிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறனால ஸோ நைட் டைம் அவர் தூங்குகிற டைமில் நம்ம டைம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நைட் ஸ்டடி நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த நைட் ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து படிச்சிட முடியாது. தூக்கம் வரும், ஒரு சில டைம் வந்து கண் எரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நைட் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா மோரோவர் நம்ம வந்து ரொம்ப மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து தான் படிக்கணும். நமக்கு ரிஸ்க்காக இருக்கிற எந்த சப்ஜெக்ட்டும் நம்ம படிக்காமல், அதாவது லைட்டடாக இருக்கும் இல்லையா, ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, படித்தா ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்டை நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் ஒரு டாபிக் எடுத்து சின்னதாக ஹிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணுங்கள். அந்த ஹிண்ட்ஸை வந்து நீங்கள் இன்னொரு நோட் ஒன்று போட்டு அதில் எடுத்து ரிவைஸ் பண்ணி வைங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நோட்டை மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணோன்னா அதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிற ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ஷேர்ஸ் எல்லாமே நான் என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் லைவ்லேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குமா அப்படின்னா சிங்கிள்ஸே வந்து, அதாவது கல்யாணம் ஆகாமல் சிங்கிளாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காலேஜ் டைமில் படிக்கிறவங்க அவங்களுக்கே வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ஒரு குழந்தையும் வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு படிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு எப்படி சொல்கிறதுனா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். யாரும் அவ்வளோ ஈஸியானா அதை ஓவர் கம் பண்ணி வந்துட முடியாது. பட் ஓவர் கம் பண்ணி வந்து நம்ம ஜெயிச்சு தான் காட்டணும், வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும்.